புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் கூட கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வந்து உட்கார்ந்த உடனே முதலமைச்சர் நாற்காலி என்று அவர் வீட்டு சொத்தா என்று கூட எண்ணி பார்க்காமல் மக்களுக்கு உழைத்து தன்னுடைய கொள்கையை சொல்லி நான் இன்ன காரணத்திற்காக தேர்தலில் நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்க கூட இல்லாமல் அதற்குள்ளாக முதலமைச்சராக நினைக்கிறார்கள். எல்லோரும் நினைத்தார்கள் எம்ஜிஆர் போய்விட்டார், கட்சி போய்விட்டது, சம்பத் போய்விட்டார், கட்சி போய்விட்டது, வைகோ போய்விட்டார், திமுக போய்விட்டார் நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கும் நிலையாக இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னொன்று, இந்த கட்சி யார் யாரோ புதிதாக வந்தவர்தான் திமுகவை அழிப்பதுதான் எங்களுடைய கடமை என்கிறார்கள். எனக்கு வேலையே திமுக அழிப்பதுதான் சொல்கிறார்கள். நான் அவர்களுக்கு பணிவன்போடு சொல்வது, திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு நினைவிடத்தில் இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது என்று சொன்ன அத்துறை தலைவர்களுக்கும் நினைவு மன்றம் எழுப்பியவர் தலைவர் கலைஞர். இன்னொரு 50 வருஷ காலத்துக்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது. திமுகவை அழிக்க வேண்டும் நினைப்பவர்கள் அவர்கள்தான் அழித்து போன வரலாறு இருக்க ஒழிய திமுக அழித்து போன வரலாறு இல்லை. ஆகவே நம்முடைய அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய சகோதரர், இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் சின்ன வயது குழந்தைகள் எல்லாம் அப்பா என்று அழைக்கக்கூடிய நம்முடைய சகோதரருக்கு நீங்க அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு